ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேஷன் கடையிலேருந்து என்ன சார் ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளிவந்திருக்கு அப்படின்னா, ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான பணி ஆணை வந்துடுச்சுங்க. கூடிய சீக்கிரத்தில் இதோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்லோட் பண்ணிவிடுவாங்க. இதுக்கான தகவல்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் கொடுத்துட்டு இருக்குங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதியவர் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான பணி ஆர்டர் எப்போ சார் வரும் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறது நமக்கு தெரியுங்க. இதுக்கான முழு அறிவிப்புகள் எல்லாமே கூட்டுறவுத்துறை மூலம் மட்டுமே தாங்க வெளியிடப்படும். கூட்டுறவுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு ஆணை வந்தவுடன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணியாளரை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்றமான அறிவிப்புகள் தாங்க வெளியாகிருக்கு. இது கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தப்படுங்க. கூட்டுறவுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான தகவல்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாங்க இது பண்ணுவாங்க. எப்படி இதுன்னா அவங்களோட செயல்பாடுகள் தாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி ஆணை எப்பொழுது வரும் எல்லாம் அனைத்துமே அவங்க தாங்க சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறது எல்லாமே அவங்களோடது தாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க இல்லைன்னு அப்படின்னு உங்களுக்கே அதுக்கான அறிவிப்புகள் அனைத்தும் தெரியுங்க. எப்படி அப்படின்னு உங்களுக்கு கேட்டால் உங்களோட 10th அண்டு +2 மார்க் லிஸ்ட்டை வச்சு தாங்க எடுப்பாங்க. இதை நீங்கள் வந்து அதிக மதிப்பெண்கள் பெற்று இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தா ரேஷன் கடை வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. குறைவான மதிப்பெண்கள் அப்படின்னா சற்று வாய்ப்பு குறைவு அப்படின்னு தாங்க சொல்லலாம். விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான பதவி ஆணை வந்து பார்த்திங்கன்னா தற்போது தாமதம் ஆகும் அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் தாங்க வெளியே இருக்குது. பட் இது கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற்றப்படும்ன்ற அறிவிப்புகளும் நமக்கு வந்திருக்குங்க. அதாவது கூட்டுறவுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையின் செயல்பாடுகள் தாங்க இதோட முற்றிலுமே வந்து என்ன நடக்கப் போகிறது அப்படின்றது எல்லாமே நியமிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை தாங்க. கூட்டுறவுத்துறையில் ஏற்கனவே வேலை செய்கிற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு ஆணை கேட்டிருக்காங்க. இந்த பதவி உயர்வு ஆணை வந்தவுடன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி ஆர்டர் வந்துடுங்க. அதாவது வேலைக்கான ஆர்டர் வந்துடுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட்டுறவுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா சற்று தாமதங்க ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பட் இந்த மாத இறுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுருங்க. ஏன்னா பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்தே அறிவிப்புகள் வெளியாகும் என்று நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.